பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் வொர்ஷிப் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவோட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்றும் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, பிரியமானவர்களே, இந்த ஜீவ வார்த்தையை கொண்டு இந்த நாளிலும் நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 57வது வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஜெயம் உண்டாக வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நாம் போராடுகிறோம். சில விஷயங்களை நாம் வெற்றி பெறுகிறோம், சில விஷயங்களை நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். தோல்வி அடைந்த போது நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள், மனத்தளவுகள் வந்து விசுவாசத்தை ஆண்டவரை விட்டு நாம கடந்து போய் விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரா. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். படிப்புல, குடும்ப காரியத்துல, பிசினஸ்ல, உங்களுடைய எல்லா ஊழிய காரியத்துல, மற்ற எல்லா விஷயத்திலையும் நீதியாய் நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வேதத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? ஜெயத்தை ஆண்டவர் தருவாராக. உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிற 19வது வசனம் சொல்கிறது, கடைசியாக வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னா வெள்ளம் போல சத்துரு, வெள்ளம் போல போராட்டம், நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஆவியானவர், இயேசுவானவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். ஆக ஆவியானவராலே ஜெயம் உண்டாகும். ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே உங்களுக்கு ஜெயத்தை தேவன் தருவார். அப்படியானால் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி கர்த்தர் உயர்த்துங்க, உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. 2வதாக, நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 2வது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால்தான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு 9 பாதைகள் அனுப்பப்பட்டது. ஒரு வாதைக்கும் பார்வம் மன்னன் அசையவில்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களை தெரிந்த போது ஆண்டவர் பலத்த கிரியை செய்தார். சங்கார தூதன் வரும்போது எகிப்துல இஸ்ரவேல் குடும்பத்துல ரத்தம் பூசப்பட்டதுல ஒரு வீட்லயும் ஒரு தீங்கு அணுகல. ரத்தம் பூசப்படாத வீட்டுல சங்காரம் நடந்தது, தாச்சத்துல சங்காரம் நடந்தது. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியோட அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அதே அதிகாரத்தில் அதிக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தினால இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைய, வசனத்தை நாம விசுவாசிக்கும் போது, அந்த வசனத்தை நாம அபியாசப்படுத்தும் போது, அந்த வசனத்துக்கு நடுங்கி நாம ஜீவிக்கும் போது அந்த வசனம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவரால நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆட்டுக்குட்டியான ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நமக்கு ஜெயம் உண்டாகிறது. 3வது, வசனத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. அடுத்தது 4வதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. 4வது, விசுவாசம்.
விசுவாசத்தினாலே ஒரு மனிதருக்கு ஜெயம் உண்டாகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஜெயம் எடுத்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் கொடுத்தார்கள். ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகையால ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்மளை விடுதலையாகிறது, ஜெயமும் கொடுக்கிறது. வசனம், அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. விசுவாசத்தினாலே நம்ம வளரும் போது, விசுவாசத்திலே நம்ம ஜீவிக்கும் போது நமக்கு ஜெயத்தை ஆவியானவர் நமக்கு தருவாராக. நீங்களும் ஜெயமான வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களுக்கு தோல்வி இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு தோல்வி என்பது இல்ல. ஜெயமான வாழ்க்கை வாழும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு ராஜா, கர்த்தருடைய ஆவினாலே ஆகம் ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோல்வியில மனம் தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு ஜெயத்தை தரும்படி காட்சிக்கிறேன். உங்க கரத்தல தாய்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஆமென்.